பிரதீபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் நகர திட்டமிடல் ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வினோத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெருநகர சென்னை மாநகராட்சியில் துப்புரவு ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பால யுகேஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜெகதீசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்னை குடிநீர் வாரியத்தில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஹர்ஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெருநகர சென்னை மாநகராட்சியில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேரூராட்சிகளில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மதுமித்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் துப்புரவு ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நிஜந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேரூராட்சிகளில் நகர திட்டமிடல் ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ரக்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெருநகர சென்னை மாநகராட்சியில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீ ஜெகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உதவி பொறியாளராக சென்னை குடிநீர் வாரியத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பெருமாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அழகு ராகுல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் வரைவாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ராகவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் வரைவாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இர்ஃபான்கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் தொழில்நுட்ப உதவியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அஜ்மீர் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குவாட் போர்டில் இளநிலை பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ரேவந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தில் பணி ஆய்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ராஜீவ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குவாட் போர்டில் உதவி பொறியாளராக. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் 2538 பேருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது விவரங்கள்? 2538 பணி நியமன ஆணைகளை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் இதற்கான பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2538 இளைஞர்களுக்கான பணி நியமன ஆணை என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் உதவி பொறியாளர்கள், நகர்ப்புற அதிகாரிகள், அதே போன்று பொறியாளர்கள் உட்பட பல்வேறு துறை சார்ந்த இடங்கள், காலி பணியிடங்கள் என்பது இருந்து கொண்டிருந்தது. அந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு என்பது நடத்தப்பட்டு தற்போது 2500 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மு.க.ஸ்டாலின் நடைமுறை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றும், அதே போன்று இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இது கண்டிப்பாக இந்த இடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்ற அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது இது அனைத்தையும் எதிர்கொண்டதற்கு பின்பாக இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் கே.என். நேரு மற்றும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். பணி நியமன ஆணைகளை பெறுவதற்காக தமிழகம் முழுவதும் இருந்தும் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த பணி நியமன ஆணைகளை பெற்றதற்கு பின்பு இன்றிலிருந்தே தங்களுடைய பணிகளை தொடங்கக்கூடிய வாய்ப்பாக அது அமையும். குறிப்பாக வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 38 பேருக்கு, அதாவது ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் என்ற அடிப்படையில் 38 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அன்புச்செல்வன், இதற்கு அடுத்தபடியாக முதல்வர் என்ன நிகழ்ச்சிகளில் இன்றைய தினம் பங்கேற்கிறார்? முதலமைச்சர் இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பின்பாக அறிவாலயம் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் புறப்பட்டு சென்றதற்கு பின்பாக துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.